எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு லண்டன் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பேன் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். நான் இந்த ரெசிபிக்கு 1 கப் plain flour எடுத்திருக்கேன், 300 ml மில்க், தேவையான அளவுக்கு சுகர், நான் 3 to 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1 முட்டை, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். அடுத்தது நம்ம பேன் கேக்குக்கு தேவையான டாப்பிங்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ரெசிபிக்கு நான் ப்ளூபெரிஸ், ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் சாக்லேட் சாஸ் எடுத்திருக்கேன். இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் வேறு எந்த டாப்பிங்ஸ் வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம பேன் கேக்கோட பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய பவுலில் plain flour ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா சுகர், அதுக்கு முதல்ல ஒரு தனி பவுலில் போட்டு இப்படி கலக்கிட்டு அதுக்கப்புறமா அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பாலை ஆட் பண்ண போகிறோம். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எந்த ஒரு லம்ஸுமே இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் பேன் கேக்குக்கு பேட்டர் இருக்கணும். வாங்க இப்போ பேன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனை நான் மீடியம் ஃப்ளேமில் ரெடியாக வச்சுருக்கேன். அதில் நான் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஒரு கரண்டியில் பேட்டர் எடுத்து அதை நம்ம பேனில் ஊற்றிக்கலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. சைடில் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் போது இதை நம்ம இப்போ திருப்பி போட போகிறோம். 2 சைடும் வெந்ததுக்கப்புறமா நான் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஃபைனலி இதுக்கு தேவையான டாப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். நான் வச்சுருந்த ப்ளூபெரிஸும் ஸ்ட்ராபெரிஸையும் வச்சுட்டேன். அதுக்கு மேலே சாக்லேட் சாஸை ஊற்றிட்டு நம்ம டெலிஷியஸான பேன் கேக்கை என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் இந்த பேன் கேக்கை வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லண்டன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.